Hi friends, welcome back to show PMS Bikes. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பெட்ரோல் போல்ட்டுங்க. நம்ம பெட்ரோல் போல்ட் போட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வண்டிங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே காணலுக்குது. வண்டி அவுட்லுக்கெலாம் பார்த்துட்ருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் லிஸ்ட் ஆஃபன்ஸ் நியூ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வண்டியை பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2003 மாடலுங்க, 2003 மாடல், ஓல்டு பெட்ரோல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்குது. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2030 வரைக்கும் கரண்ட் வந்துடும். 2030 வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆசி வந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் மோக்கணும் எல்லாமே கரண்ட் இருக்கும் இந்த வண்டியில். இந்த வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். புக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது. வண்டி அவுட்லுக்கெலாம் பாருங்கள். வண்டி அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்டாண்டர்ட் புல்லட் வந்து பார்த்திங்கன்னா 2003 மாடல் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரு. அதையும் பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த கிடச்சிருக்குது இந்த வண்டி. வண்டி அவுட்லுக்லாம் நல்லாயிருக்கும். பெயிண்ட் குரோமியம் எல்லாமே நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு அவுட்லுக் கண்டிஷனில் அப்படியே காட்டுறேன். அப்படியே ஃப்ரெண்ட்லேருந்து வந்துடலாம். ஃப்ரண்ட் டயர் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட் டயர் ஒரு 70% இருக்கும். ஃப்ரண்ட் மக்கள் க்ரோம் கண்டிஷன்லாம் பார்த்துக்கோங்க. குரோமியம் எல்லாமே வந்து ரீசெண்டாக போட்டது. க்ரோம் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டியில் ஃபோர்க் ஆக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி நம்பரும் பார்த்துக்கோங்க. TN 74X 6190 6190. ரிம் எல்லாமே 2 ரிம்மே வந்து ஒரிஜினல் ரிம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியோட வந்து ஒரிஜினல் ரிம்மு. ஹப்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ஒரிஜினலாக ஒரு பெரிய ஹப்பு. ஹெட்லைட் டூம் பூஸு. பம்பர் வந்து பார்த்திங்கன்னா பூசு போட்டுக்குது. அதே மாதிரி இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா, இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வந்துடும். ஸோ உங்களுக்கு பாயிண்டில் வர எந்த விதமான ஒரு ப்ராப்ளமே இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா வராது. நீங்கள் நார்மலாக ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போகலாம். நீங்கள் ஆம்ஸ் பார்க்க தேவையில்லை. பாயிண்ட்டுக்குண்டான மெயின்டெனன்ஸில் எதுவுமே வராது. பேட்ரி தேவையில்லை. ஸோ இது மாதிரி வந்து ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன். பாயிண்ட் வண்டிக்கு வர மெயின்டெனன்ஸு எதுவுமே வராது. பாயிண்ட் மிஸ்ஃபயர் ஆகிறது, எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஆம்ஸ் பார்த்து கூட ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. நம்ம நார்மலாக ஒரு வெஹிக்கிளெல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸாக இருக்கும் இந்த வண்டி. அதே மாதிரி இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லாங் ஒரு ஹைவேலாம் போகிறப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்கு. உங்களுக்கு வைப்ரேஷனில் எதுவுமே இருக்காது. அந்த 50 to 60 அந்த ஸ்பாட்டில் ஓட்டினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போகிறதே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி ஓட்டுறக்கலாமே. நான் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வண்டி இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். மெயினாக வந்து கார்பரேட்டர் பூசு போட்டுக்குது. கிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கிக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டிக்கு வர கிக்கர் கிடையாது. இது வந்து ஓல்டு கிக்கரு. ரிஜிட்டாக இருக்கும், மடங்காது. சைலன்சர் பெண்டு குரோமியம் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் ஒரே சாய் தான் ஃப்ரெண்ட்ஸ். டேங்க்கு, டூல்ஸ் பாக்ஸுக்கு, சைட் லாக்கும் வந்துடும். சைட் லாக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்ஸில் ஒரே சாவி தான். அப்படியே மேலே பார்த்தா ஸ்பீடோ மீட்டர்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்பீடோ மீட்டரில் பூசு தான் போட்டுக்குது. ஆம்ஸ் மீட்டர் பூசு. ஹேண்டில் பாரு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ ஹேண்டில் பார் ஃப்ரெண்ட்ஸ். பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பார் ஓல்டு போட்டிருக்குது. மிரர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு குச்சி மிரர் போட்டிருக்குது. ஸோ உங்களுக்கு பார்க்குறக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி. சிட் லைட் செட்டு எல்லாமே பூசு போட்டுக்கிறேன். எல்இடியில் ஒயிட் போட்டுருக்குது. பேக் ரிம் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். பேக் மக்காடும் வந்து பார்த்தீங்கன்னா குரோமியம் தான். இந்த வண்டியில் சீட் செட் கம்ப்ளீட்டாக பூசு ஃப்ரெண்ட்ஸ். சீட் செட் பூசு. பேக் டயர் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. பேக் டயர் 60% இருக்கும். 60-70% இருக்கும். வண்டியில் பேக் சேக்கப்ஸ் ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பின்னாடி உட்காந்து போகிறப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த வண்டி. செயின் ஸ்ப்ரைட் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. பேட்டரி கண்டிஷன்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். வண்டி ஓவராலாக ஃபுல் ஷேப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி.
வண்டியில் அதே மாதிரி ட்ராபேக்னு கேட்டிங்கன்னா அந்த சைலன்சர் மட்டும் லைட்டாக ரஸ்ட்டு ஏறிக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். அது ஒன்றே ஒன்று தான் வண்டியில் ட்ராபேக்கு. ஆனால் அந்த சைலன்சர் மாற்ற வேண்டாம். சப்போஸ் நீங்கள் குரோம் போகிற மாதிரி இருந்தால் மட்டும் குரோம் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட ஓட்டலாம். இந்த சைலன்சர் பீட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த வண்டிக்கு. அந்த சைலன்சர் ரஸ்ட் ஏறிக்க மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ட்ராபேக்கு. அப்போ அந்த டூல்ஸ் பாக்ஸில் லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்கும். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ்ஸு. மற்றபடிக்கு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே இருக்காது. போட்டுக்கலாமல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. லைன்லாம் போகிற பாருங்க. உள்ளே வந்து எல்இடி ஒயிட் போட்டுருக்குது. ஹெட்லைட் வெளிச்சம்னா சூப்பராக இருக்கும். வண்டி பீட் கிழங்கு சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு வைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வண்டி யார் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஓட்டுறக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி சிட்டிக்குள்ளே ஓட்டுறக்கு, அதே மாதிரி லாங் போகிறக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ வண்டியில் ஓவராலாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியை ரைடு போயிட்டு ப்ரைஸ் பாட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வாங்க இப்போ வண்டியில் ரைடு போகலாம். ஸோ இந்த வண்டி பற்றி ஓவரால் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வண்டியை ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கள், பர்ஃபார்மன்ஸில் எப்படி இருக்குதுன்னு. பிக்கப் சூப்பராக இருக்கும் இந்த வண்டியில். பிக்கப்லாம் பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் புல்லட் மாதிரி ஆம்ஸ் பார்க்கணும், அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா ரிவர்ஸ் அடிக்கும். இதில் ரிவர்ஸில் எதுவும் அடிக்காது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஃபஸ்ட் கீர் போட்ட பாருங்கள், வண்டி பிக்கப்லாம் சூப்பராக இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குது, ஓட்டுறக்கலாம் நீட்டாக இருக்குது. இந்த மிரர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் மிரர் மேலே திருப்ப முடியாது, நீங்கள் ஸ்பேனர் வச்சு தான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். வண்டி பீட் சூப்பராக இருக்குங்க. இந்த சைலன்சர் டைல்ஸ்ன்னு மாற்றிடாதீங்க. ஒரு வைப்ரேஷன் இல்லை, ஒரு வாபிள் இல்லை. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 60 கிட்ட போயிட்டேன். அதான் நீட்டாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. இப்படி ஓட்டுறப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் கேட்டு அவங்களுக்காக தான் வண்டி கொண்டு வந்துக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட ப்ரைஸ் பாட்டு நான் வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாலுமே பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நீங்கள். வண்டி ஓவரால் ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வண்டி கண்டிஷனு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மாடல் 2003 மாடலுங்க. 2003 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் 350 கிடைக்காது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி எல்லாமே காணலுக்குது. 2030 வரைக்கும் எஃப்சி காணலுக்குது. இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காணலுக்குது. ஸ்மார்ட் கார்டோடு வந்துடும். உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற கண்டிஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. வண்டி ஓவரால் ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ அப்டோட் பாயிண்ட் நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் செகண்ட் வரலாம். என்னோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா
1,30,000 ஃப்ரெண்ட்ஸ். 1,30,000 அதுலேருந்து கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியெல்லாம் ஓவராலாக பாருங்கள். வண்டி நேரில் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வண்டியில் நேரில் வந்து பாருங்கள், தரவை ஓட்டி பாருங்கள். வண்டி ஸ்மார்ட் கார்டு எல்லாமே தர செக் பண்ணிவிட்டு வண்டியிலலாம் ஓட்டி பார்த்து உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்டை உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you, friends.